Hi friends, welcome to Nadireva Lifestyle. இன்னைக்கு நான் பிரெட் சாண்ட்விச் தான் செய்ய போறேன். நெய் இல்லனா பட்டர் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணி தான் நீ சாண்ட்விச் பண்ண போறேன். இந்த அளவுக்கு லைட்டா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஆரிகனோலாம் போட்டுட்டு திரும்பவும் நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணுவோம். அதனால பாதி அளவுக்கு டோஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். எங்க நான் இந்த மாதிரி சீஸ் கியூப்ஸ் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மெல்ட் ஆனதும் உதிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சீஸை நான் நல்லா உதிர்த்து வச்சிருக்கேன். நீங்க கிரேட்டட் சீஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து கியூப் சீஸ்ன்றதுனால இந்த மாதிரி உதிர்த்திருக்கேன். பிரெட் மேல சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசி பிடிக்கும்ன்றவங்க நல்லாவே ஸ்பைசி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமா ஆரிகானோ. இந்த மாதிரி பிரெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தவாவோட சூட்லயே பாத்தீங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆயிட்டு இருக்கும். எடுத்துடலாம். நம்மளோட சில்லி ஃபிளேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி சீஸ் சாண்ட்விச் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆரிகனோட ஃப்ளேவரும் சீஸ் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான் வச்சிருக்கேன். பிரெட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட் பிரெட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நதிரேவா லைஃப் ஸ்டைலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.